ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிலாக்ஸ் மேடை. நம்ம சட்னி வகைகள் பார்த்தோம். எளிய முறையில் தக்காளி குழம்பு பார்த்தோம். இப்போ அரைத்து வைக்கும் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். நன்றாக பழுத்த சிவந்த தக்காளி பழம் 1/4 கிலோ, தேங்காய்ச்சல் 2, கசகசா அரை ஸ்பூன், முந்திரி பருப்பு 4, இஞ்சி சிறு துண்டு, பூண்டு 3 பல், பெரிய வெங்காயம் 1, வற்றல் 5 அல்லது மிளகாப்பொடி 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மல்லித்தழை சிறிது. செய்முறை: தக்காளி பழத்தை கழுவி வாணலியில் தண்ணீர் ஊற்றி வேக வைத்து நன்றாக வெந்ததும் இறக்கி தோலை உரித்து வைத்துவிட்டு அதனுடன் கசகச, சீரகம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, வற்றல் போட்டு அரைத்து கொள்ளவும். நம்ம வத்தப்பொடி போடுறதா இருந்தால் வற்றலில் எடுத்துடலாம். பின் தனியாக தேங்காய் சில்லை அரைத்து பால் எடுத்து கொள்ளவும். பின் வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பின் நறுக்கிய வெங்காயம் போட்டு சிவந்தவுடன் அரைத்து வைத்திருக்கும் தக்காளி விழுதை ஊற்றி சிறிது நேரம் கழித்து தேங்காய் பாலை ஊற்றி கெட்டியானதும் இறக்கி பின் சிறிதாக நறுக்கிய மல்லித்தழையை தூவ வேண்டும். இதை சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம். வற்றலை எடுத்துட்டோன்னா தக்காளி விழுதை ஊற்றினோன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடியை போட்டு நம்ம கிளறணும். பாய்.